ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊருக்கு போனதும் அங்கே ஒரு விதவை போஷித்ததையும் அவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினதையும் நம்ம பார்த்தோம் இல்லை. இந்த வாரம் எலியா கர்மேல் மலையில் இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அந்த தேசத்தில் 3 வருஷமா மழை பெய்யலை, அதனால ரொம்ப பஞ்சம் உண்டாயிட்டு. அதனால ஆகாப் ராஜா என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய வேலைக்காரன் ஒபதியாவை கூப்பிட்டு எங்கேயாவது மாடு மேயறதுக்கு புல் இருக்குதா, எங்கேயாவது தண்ணி இருக்கிறதா அப்படின்னு சுற்றி பார்க்கறதுக்கு ஒபதியா ஒரு பக்கமும் ஆகாப் ராஜா ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. இந்த ஒபதியா யார் அப்படின்னு சொன்னால், 100 தீர்க்கதரிசிகளை இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் கொண்டு போட்ட போது இந்த 100 தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து சாப்பாடு கொடுத்த ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல வேலைக்காரன் தான் இந்த ஒபதியா. பாரு, இந்த ஒபதியா அப்படியே 2 பேரும் ஆகாப் ராஜாவும் ஒபதியாவும் இந்த தேசத்தில் எங்கே தண்ணி இருக்குது இல்லை புல் இருக்குது அப்படின்னு தேடி இருக்கும்போது இந்த எலியாவை ஒபதியா சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே எலியா சொல்றாரு, ஆகாப்பா என்னை மீட் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி. உடனே ஒபதியா பயப்படுறாரு. இல்லை, நீ சொல்ல பயப்பட்டாயனா நானே அந்த ஆகாப் ராஜாவை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆகாப் ராஜா எலியாவை சந்திக்கிறாரு. எலியாவை பார்த்தோன்னே ஆகாப் ராஜாவை கேட்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடிக்க பண்றது நீதானா? உன்னை எலியா சொல்றாரு, நீதான் கலங்கடிக்க பண்ற. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ பாகால் தெய்வத்தையும் தோப்பு விக்கிரகத்தையும் நீ வணங்குகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, அதனால இந்த தேசத்துல பஞ்சம். இப்பவும் நான் உனக்கு சவாலா ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுடைய எல்லா ஜனங்களையும் கர்மேல் மலையில வர சொன்னோன்னு ஆகாப் ராஜா இந்த எலியாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாக எல்லா ஜனங்களும் கர்மேல் மலையில வந்தாங்க. ஆனா ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லா ஜனங்களும் வந்தோடனே எலியா அப்படியே பேச தொடங்குறாங்க. எல்லா ஜனங்களையும் பார்த்து, ஜனங்களே, நீங்க இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த எல்லா ஜனங்களுக்கும் அப்படியே ரொம்ப ஒரு ஆவேசம் வந்துச்சு. பாகால் தெய்வம் தான் எங்க தெய்வம் அப்படின்னு சொல்லி 400 தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. அப்ப எலியா சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க 450 பேர் இருந்தாலும் நான் தேவனுடைய பக்கத்துல ஒரே ஒரு ஆள் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பலிபீடத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாரும் அவங்க தெய்வத்தை கூப்பிடணும். எப்ப யாருடைய தெய்வத்தை கூப்பிடும் போது அக்கினி இறங்குதோ அவங்க தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டாச்சு. சரி, 450 பேர் ஒரு பக்கத்துல நின்று பாகால் தெய்வத்தை, எங்கள் தெய்வமே நீங்க மழையை தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க தெய்வத்தை அப்படியே கூப்பிட்டு அப்படியே கத்தி வேண்டுறாங்க. ஆனா எலியா ஒரு பக்கத்துல அமைதியா இருந்து உள்ளத்துல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் ஆச்சு. எலியா போய் கேட்டாரு, என்ன உங்க பாகால் தெய்வம் மழையை வர வைக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் மீண்டும் சத்தமா அப்படியே உடம்பெல்லாம் கீறி, பாகால் தெய்வமே நீங்க மழையை தந்துருங்க அப்படின்னு சொல்லி துள்ளி நடனம் ஆடி ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்புறம் அப்படியே சாயங்காலம் வேலை ஆச்சு. எலியா போய் கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல. சரி, இவ்வளவு நேரம் உங்க தெய்வத்தை கூப்பிட்டீங்க, இப்ப நான் ஏன் தெய்வத்தை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு எலியா சொன்னார், ஆண்டவரே, நான் உங்களுடைய வேலைக்காரன், நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் மத்தியில நீங்க இப்போ காட்டணும் அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி என்னை கேட்டுறலும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி எலியா ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோன்னே வானத்துல இருந்து ஒரு பெரிய அக்கினி அப்படியே இறங்குச்சு. உடனே அக்கினி இறங்கினோடனே எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆடி பாடி குள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. தங்கச்சி பாரு, இவ்வளவு நேரம் பாகால் தெய்வத்தை கூப்பிட்டாங்க, வரல. ஆனா எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவொன்னு அக்கினி இறங்குச்சு. எல்லாரும் எப்படி பாடினாங்க? கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடினாங்க. உடனே எலியா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ சமுத்திரத்துல போய் எட்டி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவன் எட்டி பார்த்தோன்னே அவன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னான். 2வது வாட்டி போய் பாருன்னு சொன்னான். 2வது வாட்டியும் ஒன்றும் தெரியல. சரி, 7 முறை போய் பாரு, 7வது முறை அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே அந்த வேலைக்காரன் சமுத்திரத்துல 7வது முறை போய் பார்த்தோன்னே அங்க ஒரு உள்ளங்கையளவு மேகம் தெரிஞ்சது. அப்படியே உடனே அந்த வேலைக்காரன் சொன்னான், தீர்க்கதரிசியே, சமுத்திரத்துல உள்ளங்கையளவு மேகம் தெரியுது அப்படின்னு சொன்ன. ஆகாப் ராஜாவிட்ட சொன்னார் எலியா, நீ ரதத்தை பூட்டிட்டு வேகமா ஓடு, பயங்கரமான மழை வருதுன்னு சொல்லி ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு அப்படியே ஓடினாரு. கொஞ்ச நேரத்துல தேசத்துல பயங்கரமான மழை பெய்து கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை கொடுத்தாரு.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசத்துல நம்ம என்னத்தை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. என்னோட சேர்ந்து சொல்லுங்கம்மா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்புமா? அன்புள்ள ஏசப்பா, எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொன்னது போல ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நீ காட்டி சுவாமி தேசத்திலே மழையை நீர் வருவித்தது போல எல்லா தேவைகளுக்கும் நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்தில்ல? மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.